இந்த நீங்க இப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இந்த ஹண்டா வைரஸ், எபோலா அதெல்லாம் இப்போ ஆப்பிரிக்க நாடுகளை தாக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன சார்ஜ் எடுத்து அங்க போய் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கான நோய் தடுப்பு நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு குதிரை பற்றின அதிகாரிகிட்ட விசாரிச்சிருக்காங்க. மனிதர்களுக்கு பரவற வாய்ப்பு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் இதை பற்றி ஒரு அச்சம் தேவையில்லை. எனினும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவா இருக்குன்னு பார்த்துட்டு அது எடுக்கப்படும். சார், இப்போ முக்கியமான பிரச்சனையா இருந்து திருநாய்கள் அதிகளவு அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை அந்த திருநாய்களுக்கான அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான வேக்சின்ஸ் அடுத்த கட்டமாக ஆன்டி ரேபீஸ் வேக்சின் எங்கெங்கே கம்மியாக இருக்கோ அந்த ஜிஹெச்லாம் நாங்கள் உரிய அளவில் அந்த ஸ்டாக் வைக்கிறோம். அதுக்கான உரிய நடவடிக்கை இருக்கும். சார், இந்த நாமக்கல் மாவட்டம் மட்டும் பொதுவாகவே ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ தேவைங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவது கூட ஒருத்தர் வந்தார். கல்லீரல் பிரச்சனை சொல்லி நம்ம பார்க்க வகுப்பு இருந்தார். அவர்கிட்ட பேசணும் ஒரு ஏழ்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள மக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து தாவைக்கு அரசு மருத்துவ சேவை செய்யும். அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் கல்வி மற்றும் மருத்துவம் தமிழ்நாட்டில் நல்ல முறையில் தான் இருக்குது. இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை முன்ன இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க எங்கிட்ட தனியார் மருத்துவமனையில் நாங்கள் சிகிச்சை பெறணும், அதுக்கு உதவி ஏதாவது செய்யணும்னு தான் கேட்டாங்க. இந்த மாதிரி சூழலை நம்ம போக்கி அரசு மருத்துவமனையிலே தரமான ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கிடைக்குங்கிற நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.